Good morning, student. Today topic phloem transport. Phloem transport. Last classல சைலம் வாட்டர் எல்லாம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணுது டிரான்ஸ்பிரேஷன் இந்த ப்ராசஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போது ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஃபுட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சைலம் வாட்டர் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும், ஃப்ளோயம் வந்து ஃபுட் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபுட் ப்ராசஸ் எங்கே நடக்கும் அப்படின்னா லீஃபில் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும் த்ரூ த சன்லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சன்லைட் மூலயமா அந்த இடத்துல என்ன பண்ணால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ லீஃபில் கலெக்ட் பண்ணுற ஃபுட்டு ஸோ அங்கேருந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டு ரூட்க்கோ இல்லை ஸ்டெம்முக்கோ இல்லாட்டி வந்து ஸ்டெம்மோட இந்த டிப் பார்ட்டுக்கு என்ன பண்ணால் ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுல வந்து ஃப்ளோயம் பார்ட் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். Phloem transport. The food synthesized by the leaves are transferred by the phloem either to the area of requirement or stored. ஸோ எந்த இடத்துல தேவைப்படுதோ ஃபுட்டு எங்கே தேவைப்படுதோ பாருங்கள் டிரான்ஸ்போர்ட் பை த ஃப்ளோயம் எய்தர் த ஏரியா ஆஃப் ரெக்யர்மெண்ட் எந்த இடத்துல தேவைப்படுது அங்கே இல்லாட்டி வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஃபுட்டை வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஃப்ளோயம் டிஷ்யூ இஸ் ஏ கம்போஸ்ட் ஆஃப் சிவிஸ் டியூப். ஃப்ளோயத்தில் என்னென்ன டியூப் இருக்குது பார்த்தீங்கன்னா சிவிஸ் டியூப் இருக்குது, விச் ஹேவ் த சிவிஸ் பிளேட்ஸ் இருக்குது. சிவிஸ் பிளேட்ஸ் அண்டு சிவிஸ் டியூப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோயத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்டாண்ட் பாஸ் த்ரூ த போர்ஸ் இன் த சிவிஸ் பிளேட். ஸோ இந்த சைட்டோபிளாஸ்மிக் வழியாக என்ன பண்ணால் அந்த ஸ்வீட் பிளேட்ஸு ஃபுட் மெட்டீரியல்ஸ் அப்படியே என்ன பண்ணால் உள்ளே வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ லீஃபில் ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ அங்கே அந்த ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணுமோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த பர்டிகுலர் பிளேஸ் தேவைப்படுதோ அங்கே எடுத்து பண்ணினா அது வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். த்ரூ த ஸ்வீட் பிளேட்ஸ் அண்டு சிவிஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். பிளேட்ஸும் டியூப் வழியாக என்ன பண்ணால் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஃபுட் சுக்ரோஸ் ஃப்ரம் த சோர்சஸ் டு சிங்க். எந்த இடத்துல தேவைப்படுது அந்த எந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து தேவைப்படுதோ அது வந்து எடுத்துகிட்டு போகலாம். த சோர்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் த சிந்தசைஸ்ட் ஃபுட். த லீவ்ஸ் அண்ட் சிங்க் இஸ் பார்ட் ஆஃப் த நீட் ஆர் ஸ்டோர் ஆஃப் த ஃபுட். ஸோ அந்த லீஃபில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நடக்குது. ஸோ அங்கேருந்து எந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து தேவைப்படுது அங்கே இல்லாட்டி எந்த பர்டிகுலர் பிளேஸ் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். பட் த சோர்ஸ் அண்ட் சிங்க்ஸ் மே பி அ ரிசர்வ்டு டிபெண்டிங் ஆன் த சீசன் ஆன் த பிளான்ட்ஸ் நீட். ஸோ அந்த ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா அந்த டிபெண்டிங் அந்த சீசன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்தந்த சீசனை பொறுத்து இல்லாட்டி அந்த பிளான்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அதை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கும். ஃபுட் மெட்டீரியல் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கும். ஸோ இல்லை அப்படின்னா ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு ஸ்டெம் பார்ட்டு இல்லாட்டி அந்த ரூட்டு அந்த பர்டிகுலர் பிரச்சனை அப்படின்னா கேரி பண்ணிகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இது நடக்குது. சின்ஸ் த சோர்ஸ் ஆஃப் சிங்க்ஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் எ வேரியபிள், த டைரக்ஷன் ஆஃப் மூவ்மெண்ட் இன் த ஃப்ளோயம் கேன் பி அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட். இல்லை ஸோ ஃப்ளோயம் எந்த பக்கம் வேணாலும் நம்ம ஃபுட் மெட்டீரியல் தான் கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போது ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கேன். ஸோ இது வந்து லீஃபில் என்ன பண்ணால் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு த்ரூ த ஸ்வீட்ஸ் பிளேட் சிவிஸ் டியூப் அந்த சைட்டோபிளாஸ்மிக் பார்ட் வழியாக என்ன பண்ணால் ஃபுட்டு உள்ளே என்ட்ரு ஆக ஆரம்பிக்கும். ஸோ என்ட்ரு ஆகிட்டு ஸோ இந்த ஸ்டெம் பார்ட் எல்லா பார்ட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து அப்வர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டுக்கு போகலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ். சரியா? ஸோ அந்த ரூட் ரீஜன் அந்த ரூட் ரீஜன் இருக்கிற ரூட் பார்ட்டு வந்து என்ன பண்ணால் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இல்லை ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆர் டவுன்வர்ட் மூவ்மெண்ட் இந்த மாதிரி எந்த மாதிரினா வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொன்னோம்னா பை டைரக்ஷனல். பாருங்கள், சின்ஸ் த சோர்ஸ் ஆஃப் சிங்க் relationship is variable, the direction of movement in the phloem can be upward or downward bidirectional. In contrast, the movements are always unidirectional in xylem. ஸோ இதே மாதிரியான சைலம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், சைலம் வந்து இந்த சாயிலேருந்து வாட்டர் கண்டென்ட் என்ன பண்ணால் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு டிப் பார்ட்டுக்கு போக ஆரம்பிக்கும். அது வந்து யூனி டைரக்ஷன் ஒரே டைரக்ஷன் தான் இருக்கும்.
சரியா, ஒன்லி ஃபார் அப்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஏன்னா தரையில் இருக்குது, மண்ணில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணால் சக் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணால் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு பிளான்ட்ஸ் வந்து டிப் பார்ட் நுனி பகுதி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கீழேருந்து மேலே போகிறதுனால வந்து அப்வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, ஸோ இதே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் மெட்டீரியல் ஃப்ளோயை வந்து பார்த்திங்கன்னா ஸோ பை டைரக்ஷன் சொல்லலாம். அப்வேர்டு வந்து டவுன்வேர்ட்ஸ் 2 இடத்துல நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ டிப் பார்ட்டில் வந்து ஃபுட் மெட்டீரியல் நடக்குது, அங்கேருந்து அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சுட்டு கடைசியாக கீழ் பகுதி வரைக்கும் என்ன பண்ணால் வர ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பை டைரக்ஷன் சொல்லுவோம். சரியா, ஸோ 2 டைரக்ஷன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயம். சரிங்களா, ஸோ சிங்கிள் டைரக்ஷன் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இது வந்து நடக்க ஆரம்பிக்கும் சைலம் அப்வேர்ட்ஸ். ஸோ இது நடக்குது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர்ஸ். ஸோ இந்த சுகர்ஸ் எப்படி வந்து டிரான்ஸ்லோகேஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல வந்து ஃபுட் மெடிசன் கேரி ஆகுது. த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் சுகர் ஃப்ரம் த சோர்சஸ் டு சிங்க் இஸ் த்ரூ த ப்ரெஷர் ஃப்ளோ ஹைபாத்திஸ் glucose prepared at the sources by photosynthesis is sucrose glucose is converted into sucrose அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இந்த குளுக்கோஸ் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு வந்து சுக்ரோஸாக மாற ஆரம்பிக்கும். சரியா, அது வந்து அந்த எனர்ஜி எல்லாமே ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து சுக்ரோஸாக மாற்றுது. சுக்ரோஸ் மூவ்ஸ்ன்றது கேம்பெனியன் செல். சுக்ரோஸ் அங்கேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேம்பெனியன் செல்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா, சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் பண்ண சுக்ரோஸ் மூவ்ஸ்ன்றது கேம்பெனியன் செல். ஸோ இது எல்லாமே சைலத்தில் கூடிய அந்த செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இருக்கும் ஃப்ளோயத்தில் கூடிய செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் இன்டு த லிவிங் ஃப்ளோயம் சிவிஸ் டியூப் செல் பை த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ கேம்பெனியன் செல்ஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃப்ளோயத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக சிவிஸ் டியூப் போக ஆரம்பிக்கும். சிவிஸ் டியூப்லேருந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இப்போது லீஃபில் ப்ரிப்பேர் ஆகுது. லீஃபில் ப்ரிப்பேர் ஆகிட அந்த சுக்ரோஸு ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து அப்படின்னா கேம்பெனியன் செல்ஸ் வரும். ஸோ கேம்பெனியன் செல்ஸ் வந்து ஃப்ளோயம் சிவிஸ் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். புளோயத்துக்கு வரும். புளோயத்துலேருந்து சிவிஸ் டியூப் வந்து ஒரு ஆக்டிவ் மெத்தட். அதாவது நான் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணால் ஃபுட் மெட்ஸ் வந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற பார்ட்ஸ் வந்து அனுப்ப ஆரம்பிக்கும். த ப்ராசஸ் ப்ரொடியூஸ் பை த ஹைப்பர்டானிக் கண்டிஷன் இந்த ஃப்ளோயம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி நடக்குதுன்னா ஹைப்பர்டானிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். when the adjacent xylem moves into the phloem by the osmosis. ஸோ இது பக்கத்தில் இருக்கிற இந்த xylem phloem ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணது வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது பாருங்கள், water is the adjacent xylem moves in the phloem by the osmosis. As osmotic pressure build up, the phloem sap moves the area of lower pressure. இந்த இடத்துல அப்படின்னா ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, இந்த இடத்துல வந்து ஆஸ்மாசிஸ் இந்த பாருங்கள், இந்த வாட்டர் இஸ் அட்ஜசன்ட் சைலம் மூவ்ஸ் இன்டு த ஃப்ளோயம் பை த ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நம்ம கேள்விப்பட்டிருவோம். ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். அடர்த்தி அதிகமாகிற இடத்துல அடர்த்தி குறைவாக இருக்கிறது என்ன பண்ணால் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பில்டப் த ஃப்ளோயம் சாப் மூவ் த ஏரியா ஆஃப் லோயர் ப்ரெஷர். சரியா, ஸோ இந்த ஃப்ளோயம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் லோயர் ப்ரெஷர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல பண்ணால் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பை த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சோர்சஸ் மூவ்ஸ் இன்டு த செல் வேர் இட் இஸ் ஏ யூட்டிலைஸ்டு ஆர் ஸ்டோர். ஸோ அந்த பர்டிகுலர் பிளேஸ் போன உடனே அது யூட்டிலைஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதோ அதை பொறுத்து வந்து இருந்துகிட்ருக்கும். ஆஸ் சுகர் ஆர் ரிமூவ்டு த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் த வாட்டர் மூவ்ஸ் அப் த ஃப்ளோயம். ஸோ அந்த இடத்துல சுகர்ஸ் வந்து பவர் குறைஞ்ச ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணால் இந்த சுக்ரோஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இது நடக்குது. நெக்ஸ்ட்டு ஆசன்ஸ் ஆஃப் சாப் அண்ட் இட்ஸ் ஈவன். சரியா, இந்த சார் ஓட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். சாரேற்றம். ஸோ சாரேற்றம் இருந்துச்சுன்னா ரூட்டில் கூட வாட்டர் மாலிகுல்ஸை எப்படி வந்து சக் பண்ணி டிப் பார்ட்டு வந்து அனுப்புது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஆசன்ஸ் ஆஃப் சேப் அண்ட் இட் இஸ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. த அப்வர்ட் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த ரூட் டு டிஃப்ரெண்ட் பிளான்ட் பார்ட்ஸ் இஸ் கால்டு ஆசன்ஸ் ஆஃப் சேப் அப்படின்னு சொல்லுவோம். சாரேற்றம். ஸோ ரூட் பார்ட்லேருந்து அது என்ன பண்ணால் இந்த சாயில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ப்ளஸ் வந்து மினரல்ஸ் வந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கும். த நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பிளே எ ரோல் இன் த ஆசன்ஸ் ஆஃப் சேப் அண்டு இட் டேக் பிளேஸ் இன் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கிறது இந்த பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து வாட்டர் இது பாருங்கள், ஆஸ்மாசிஸ் புஷஸ் வாட்டர் டு த ரூட்லேருந்து என்ன பண்ணால் அப்படியே உள்ளே வந்து புஷ் பண்ண உடனே ரூட் ப்ரெஷர் புஷஸ் வாட்டர்ஸ் டு ஸ்டெம். அங்கேருந்து அப்படியே என்ன பண்ணால் ஸ்டெம் பார்ட் வந்து போக ஆரம்பிக்கும். இல்லை, ஸோ இங்கே போனோடனே டிரான்ஸ்பிரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் புல் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டிரான்ஸ்பிரேஷன் புல் இந்த பரப்பு இழுவிசை. சரியா, ஸோ அந்த சைலம் பார்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எப்படி வந்து சக் பண்ணி எடுக்குது. சரியா, ஸோ அதான் பார்த்தா டிரான்ஸ்பிரேஷன் புல்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இல்லை, ஸோ இந்த ப்ராசஸ் மூலிமா இது வந்து என்னென்னா இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது இருக்குது. ஸோ ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரூட் ப்ரெஷர். ரூட்டில் எப்படி வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. வாட்டர் ஃப்ரம் சாயில் என்டர் த ரூட்.
root as due to the osmosis. வாட்டர் ஃப்ரம் சாயில் என்டர் த ரூட் ஆஸ். வாட்டர்ஸ் என்ன பண்ணணும்னா சாயில் கூடிய வாட்டர்ஸு அந்த ரூட் இருக்கும், ரூட்லேருந்து அந்த ரூட் ஆஸ் இருக்கும், வேர் தூவிகள்னு சொல்லுவோம் இல்லையா. ரூட் ஆஸ்னால் வேர் தூவிகள். இந்த ரூட் ஆஸ் மூலிமா என்ன பண்ணால் சக் பண்ணுதோம், என்டர் ஆக ஆரம்பிக்கும். எதனா த்ரூ த ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லி, டியூ டு ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அது ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலிமா ஸோ அந்த ரூட் ஆஸ் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ளஸ் மினரல்ஸ் செக் பண்ணி எடுக்கும். ரூட் ப்ரெஷர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப் டு த பேஸ் ஆஃப் ஸ்டெம். ஸோ அந்த ப்ரெஷர் அப்படியே அங்கேருந்து என்ன பண்ணால் ஸ்டெம் பார்ட்டுக்கு அந்த ரூட்டர்ஸ் அப்படியே அந்த ப்ரெஷர் சக் பண்ணி எடுத்தோடனே அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்டெம் பார்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. இது வந்து ரூட் ப்ரெஷர். நெக்ஸ்ட்டு கேப்லரி ஆக்ஷன். ஸோ அந்த கேப்லரி ஆக்ஷன் எப்படி நடக்குது? வாட்டர் ஆர் எனி லிக்விட் ரைசஸ் in a capillary tube because the physical force. This phenomenon is called capillary action. ஸோ வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த ரூட்டர்ஸ் வந்து ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா ஒரு ஆக்ஷன், ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். அந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். செக் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கும். இந்த சம் வே இந்த ஸ்டெம் வாட்டர் ரைசஸ் அப் டு த சர்டன் ஹையஸ்ட் ஹைட் பிகாஸ் த கேப்லரி ஆக்ஷன். ஸோ அங்கேருந்து அந்த ப்ரெஷர் தான் அப்படி என்ன பண்ணால் ரூட்டில் ஏற்படும் அந்த ப்ரெஷர் வச்சுட்டா என்ன பண்ணணும்னா அங்கேருந்து ரூட்டர்ஸ்லேருந்து டேரெக்டாக ஸ்டெம் பார்ட்டுக்கு வந்து அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி கேரி பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த கேப்லரி ஆக்ஷன் அப்படி சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் அடிஷன்ஸ் கோஎக்ஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ். ஒட்டுணைவு கூட்டுணைவு அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுணைவு கூட்டுணைவு எப்படி வந்து அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று வந்து கம்பைன் ஆகுது, ஒன்றோட ஒன்று வந்து காம்பினேஷன் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஏ கண்டினியூ காலம். A continuous column in the xylem because the forces of action and coaction among the molecules. அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுன்னா ஸோ நிறைய இருக்கும்போது அந்த சாயிலேருந்து ரூட்டை சக் பண்ணி எடுக்கும்போது அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று வந்து கம்பைன் ஆக ஆரம்பிக்கும், மிங்கிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இது கம்பைன் ஆகத்தான் பண்ணா அடிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கோக்ஷன். The forces of attraction between the molecules of water is called coaction. வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று வந்து காம்பினேஷன் ஆகுது, அட்ராக்ஷன் ஆகுது, கவரது, பிடிச்சிக்கிறது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கோஎக்ஷன் சொல்கிறோம். அடிஷன். The forces of attraction between the molecules of different substances is called addition. So water molecules stick to the xylem because of forces of addition. வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணால் சைலத்தோட போய்ட்டு வந்து அட்டாக் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அவர்த்து வந்து அடிஷன் சொல்கிறோம். மோர் டு நோ சரியா. டியூ டு த வாட்டர் தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தா டியூஸ் ஆர் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த லீவ்ஸ் ஆஃப் கிராஸஸ் சீன் இந்த இயர்லி மார்னிங். அவன் மார்னிங்கில் பார்த்தா தெரிஞ்சுக்கும் பொழுது வந்து. இப்போ இந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் கிளியராக இருக்கும் இல்லை. ஸோ வீட்டில் அந்த ஏதாச்சும் செடிங்க இருந்துச்சு அந்த செடிங்க மேலே இருக்கும், இல்லாட்டி புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா. வீட்டு ஓரத்தில் இருக்கிற புல் மேலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் சின்ன சின்னதாக பனித்துளி மாதிரி என்ன பண்ணால் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அது பனித்துளி கிடையாது. ரூட் ஏர்லேருந்து அந்த ரூட் ஏரில் சாயிலில் கூட அந்த வாட்டர் மாலிகுல்ஸை ரூட்டர்ஸ் அங்கேருந்து சக் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷர் எங்கே போகிறதுக்கு வழி இல்லாமல் மாட்ட முடியாது. அந்த ப்ரெஷர் அப்படியே அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அந்த லீஃப் பார்ட்டில் என்ன பண்ணால் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அவுட்டர் வர ஆரம்பிக்கும், வெளியே வந்து அப்படியே வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். டியூஸ் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் சீன் இந்த இயர்லி மார்னிங் when the climate is humid and excess of water is present on the plants. ஸோ இந்த விண்டில் பாருங்கள் the climate is humid and excess of water. ஸோ humid climate இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இந்த டைமில் and excess of water is present in the பிளான்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட்டர்ஸில் அளவுக்கு அதிகமாக வாட்டர் இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா. ஸோ ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. the excess of water is executed in the form of liquid இல்லையா. ஸோ அந்த வாட்டரை வந்து அளவுக்கு அதிகமாக ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் ஸோ லிக்விட் என்ன பண்ணுறது ரிலீஸ் வந்து திஸ் இஸ் டியூ டு த ரூட் ப்ரெஷர். ஸோ இந்த ரூட்டில் ஏற்பட்ட அந்த ப்ரெஷர் தான் என்ன பண்ணால் அங்கேருந்து அப்படியே வந்து லீவ் பார்ட்டில் வந்து வெளியே நிற்கும். திஸ் phenomenon is called guttation. ரொம்ப ரொம்ப முக்கியமானது guttation சொல்லுவோம் இல்லையா. which take place through the specialized cell is called ஐடோதோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது பேர் வந்து ஐடோதோட்ஸ். இந்த செல்ஸ் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எதன் மூலிமா ரிலீஸ் ஆகி வெளியே வந்து நிற்குது அப்படின்னா அந்த அங்கே ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் இருக்குது. அந்த செல்ஸுக்கு பேர் என்ன வந்துன்னா ஐடோதோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஐடோதோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. ஸோ ஐடோதோட்ஸ் இந்த பினாமினன் இந்த ரூட் ப்ரெஷரில் பண்ண இந்த பினாமினன் பேர் என்ன சொல்லணும்னா கட்டேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதோட இருக்கட்டும். நெக்ஸ்ட் போகலாம்.